இது அந்தளவுக்கு திருப்தி படுத்தலை. என்ன காரணம் அப்படி கேட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல் டைலாக், கம்யூனிசமான டைலாக். அதெல்லாம் சில பேருக்கு வந்து என்னடா அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. சில படங்கள் ஃபைட் படம் வந்திருக்கு, ஆக்ஷன், ரொமான்ஸு, த்ரில்லரு, சைஃபை, அது என்ன சொல்கிறது, க்ரைம் த்ரில்லரு, ஹாரரு, எல்லா படத்தையும் நம்ம பார்த்தவங்களுக்கு வந்து மண்டையை சொரிஞ்சு விடுற மாதிரி வெற்றிமாறன் சார் ஒரு காரியம் பண்ணியிருக்காரு. உண்மையிலே சார் மண்டை சுரிகிற மாதிரி தான் இருக்குது. மூளையை வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டாப்புல. யாருன்னு கேட்டிங்கன்னா கிஷோருடைய டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புல்ல அரிச்சிருது. டைலாக் ரொம்ப மெனக்கட்டுருக்காங்க. படம் வந்து 1 இயருக்கு மேலே டைலாக்கே எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நம்ம போடுற செருப்பும் சரி, நம்ம போடுற ட்ரெஸ்ஸும் சரி, நீ சும்மா போடலடா, உனக்கு கிடைச்ச சுதந்திரமே பல பேரோட ரத்தத்தில் கிடைச்ச சுதந்திரம்டான்னு சொல்லும்போது உண்மையாக அதுதான் நடந்திருக்கு. நம்மளாம் அந்த மாதிரிலாம் அவங்களாம் தியாகம் பண்ணலைன்னா, சுதந்திரத்துக்கான தியாகம் பண்ணலைன்னா நம்ம உண்மையிலே இன்னும் அடிமைத்தனமாக தான் இருந்துக்கிட்டு இருப்போங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காப்புல. ரஞ்சித் சாரோட அரசியலும் சரி, மாரிசெல்வராஜ் சார் அரசியலும் சரி, இவங்க வெற்றிமாறன் சாரோட அரசியலும் சரி, மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் வெற்றிமாறன்